உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பிரியா, இன்னைக்கு ஏதாவது புது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? வந்திருக்கு மேடம். என்ன கம்ப்ளைண்ட்? யார் கொடுத்தாங்க? யூகேஜி படிக்கிற ஸ்கூல் பொண்ணு அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு வந்தா மேடம். வாட்? ஆமா மேடம். கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு பாக்கும்போது என் எதிரில் அம்மா இருந்தாங்க, அப்புறம் தொலைஞ்சு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு அந்த பாப்பா சொன்னா மேடம். இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பாப்பா, நான் அப்பாக்கு தெரியாம வந்தேன், நான் போகணும், இன்ஸ்பெக்டர் செல் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டா. சாரி மேடம், நான் உங்க செல்போன் நம்பரை எழுதி கொடுத்துட்டேன். பரவாயில்ல. ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள ஏதாவது சண்டையா இருக்கும். அம்மா கோச்சுக்கிட்டு குழந்தைய விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அது தெரியாம குழந்தை ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம். எங்க சூர்யாவை காணோம்? ஓ, சூர்யா குளிச்சுட்டு இருக்காரா? அவர் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அவர் போனை எடுத்து அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணிடலாம். ஃபோன் நம்பர் பேக்ல இருக்குல்ல? அன்னோன் நம்பர் மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ, இன்ஸ்பெக்டரா? யூகேஜி படிக்கிற ஸ்கூல் பொண்ணு அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு வந்தா மேடம். வாட்? இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பாப்பா, நான் அப்பாக்கு தெரியாம வந்தேன், நான் போகணும், இன்ஸ்பெக்டர் செல் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டா. என்ன குழந்தை குரல் மாதிரி இருக்கு? ஒருவேளை பிரியா சொன்ன குழந்தையா இருக்குமோ? ஆமா, இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஹலோ, நான் தேவி பேசுறேன். அப்படியா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? எங்க வீட்ல இருந்து தான் பேசுறேன். அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு வந்தேன். அப்ப நீங்க இல்ல. நான் உங்க நம்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் நான் இப்ப உங்களுக்கு ஃபோன் பண்றேன். எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துறீங்களா? சரி, கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். ஆமா, அம்மா எப்படி காணாம போனாங்க? அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? ஆஹா, இல்ல இல்ல, அம்மாவும் டாடியும் சண்டை போட மாட்டாங்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க. என்னம்மா சொல்ற? கோவில்ல சாமி கும்பிடும்போது அம்மா இருந்தாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்கன்னு சொன்னியாமே, அந்த அம்மா யாரு? என் ஃப்ரெண்டு நைனி தான். சாமி கிட்ட ப்ரே பண்ணா வேண்டுனது கிடைக்கும்னு சொன்னா. அதான் நான் அம்மா வேணும்னு சொல்லி கோவிலுக்கு போனேன். அங்க ஒரு ஆன்ட்டி கண்ணை மூடி சாமி கிட்ட வேண்டிக்க சாமி அம்மாவை கண்ணுல காட்டும் சொன்னாங்க. நானும் கண்ணை மூடிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தேன். நான் கண்ணை திறக்கும் போது எதிரில அம்மா இருந்தாங்க. ஆனா அப்புறமா அவங்க காணாம போயிட்டாங்க. அப்புறம் கோவில் ஃபுல்லா தேடினேன், அம்மாவை காணோம். எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.